திரு சுவாமிநாதன், எந்த கட்சியின் வாக்குகளை விஜய் பிரிப்பார்? எந்த அடிப்படையில் அது நடக்கும்? நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல பெருவாரியான இளைஞர்கள் திரள் தான் இருக்காங்க. அப்ப எந்த கட்சியில இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்காங்களோ அவங்களுக்கு அது நேரடியான ஒரு பாதிப்பை தரும். அந்த வகையில இன்னைக்கு இளைஞர்களை அதிகமான அளவுல ஈர்த்திருக்கக்கூடிய கட்சியில முதலிடத்துல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அதனாலதான் தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு எதிர் துருவத்துல இன்னைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட இப்ப அவர் முன்வைக்கிறார். என்னன்னா, சீமான் அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தெளிவான அறிவு சார்ந்த கூட்டத்தை இளைஞர்கள் மத்தியில உருவாக்கி இருந்தாலும் கூட நடிகர் விஜய் அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு திரைபிம்பம், அவருடைய அந்த நீண்ட நெடிய சினிமா உலகத்திலிருந்து அவர் அரசியல் உலகத்துக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து தன்னெழுச்சியாவே இளைஞர்களை அவர் பின்னால திரள வைக்குது. யாரெல்லாம் சீமானுக்கு நீண்ட காலமா ஓட்டு போட்டவங்க, ஒரு மாற்று சக்தி அப்படின்னு நினைத்து போட்டவர்கள் கூட புதிதா இன்னொரு முகம் வருது அப்படின்னு தேடி போறது ஒரு பக்கம். அதனால சீமான் அவர்களை இது கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிறது முதல் புள்ளி. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இதுல ஒரு குறைவான சேதாரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இளைஞர்கள் ஓட்டை மட்டும் நான் மையப்படுத்தி சொல்றேன், அப்புறம் பொதுத்தளத்துக்குள்ள வரேன். அதுல இளைஞர்கள் ஓட்டுல ஒரு குறைவான சேதாரம் அப்படிங்கிறது நிச்சயமா அதிமுகவுக்கு தான் குறைவான சேதாரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுகவில் பெருவாரியான இன்னைக்கு இளைஞர்கள் பலமே இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய காலத்துல கால சூழலை உணர்ந்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையில அவங்க உருவாக்குனாங்க, அவர்கள் ஆக்டிவா இருந்த நேரத்துல. அதே மாதிரி ஐடிவிங்க முதல்ல தொடங்கினதும் அதிமுக தான். பட் அது காலப்போக்குல இன்னைக்கு இளைஞர்களை பெரிய அளவுல அதிமுக ஈர்த்திருக்காருன்னா, ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும், விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆகுது. விஜய் ஜெயலலிதா அவர்களை ஆளுமையாக பார்த்தவர்கள் 10 வயதுல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு 18 வயதுல ஓட்டரா உருவாயிருப்பார். இந்த 8 ஆண்டுகள்ல அவர்கள் ஜெயலலிதாவினுடைய ஆளுமையை கூட, அவர்களுடைய ஆளுமைகளை கூட அதிமுக போய் சேர்த்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னும் சொல்ல போனா, அப்ப அதே நேரத்துல இளைஞர்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணலையானா, பள்ளிகள்ல மடிக்கணினி கொடுத்ததா இருக்கலாம், ஆல்பாஸ் அரியத்து ஆல்பாஸ் ஆக்கினதா இருக்கலாம், 7.5% உள்ளுஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கலாம், நீட் தேர்வுக்கு மாற்றாக மருத்துவ படிப்புல. இதெல்லாம் ஒரு குறைவான எண்ணிக்கையான நபர்களை தான் ஈர்த்திருக்கணும் ஒழிய இளைஞர்கள் திரள பெருவாளியா அவங்க ஒர்க் அவுட் பண்ணல. இந்த நேரத்துல இளைஞர்கள் ஓட்ட திமுக ஈர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ அந்த இளைஞர்கள் ஓட்டு இப்ப திமுக பக்கமும் போகாம நாம் தமிழர் பக்கமும் போகாம விஜய் பக்கம் போறதுங்கிறது அதிமுக ஒரு வகையில பிளஸ் அமையும். அதே நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படிங்கறதுதான் பொதுவா தேர்தலோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஓட்டு. எல்லா கட்சியிலும் உறுப்பினர்கள் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது போக ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் வேண்டாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மக்கள் ஓட்டு திரள் ஒண்ணு இருக்கும், அந்த நடுநிலையாளர்கள் ஓட்டு வைக்கி. அந்த ஓட்டையும் இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு மாற்று அதிமுக மட்டும்தான் போய்கிட்டு இருந்த ஓட்டையும் இன்னைக்கு விஜய் புதுவரவாக வர்றதுனால அதுல ஒரு பெரிய அவங்களும் இழக்கிறாங்க, அதிமுகவும் இழக்கிறாங்க. திமுகவுக்கும் இதுல ஒரு பெரிய பலவீனம் என்ன இருக்குன்னா, கடந்த 2019 இருந்து தொடர் வெற்றி, 2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 24 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி. இந்த வெற்றிகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம அலசி பார்த்தோம்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு, ஒரு மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இன்னைக்கு விஜய் தொடர்ச்சியாக பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்து விட்டார். பாஜகவுக்கு எதிராக அவர் களத்தை தீவிரப்படுத்தினாரா இல்லையா என்பதை தாண்டி சிறுபான்மையினரும் கணிசமான இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்காங்க. சோ அது திமுகவையும் பாதிக்கும். தமிழ்நாடு பாஜகவுக்கு அண்ணாமலை இன்னைக்கு இல்ல, மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது இளைஞர்கள் ஒரு பெரிய எழுச்சியாக அண்ணாமலை பின்னாடி போன காட்சிகளை பார்த்தோம். அண்ணாமலை மாற்றப்பட்ட பின்பு அவர்களும் வேறு வடிகாலை தேடக்கூடியவர்கள் இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்பலாம். சோ 4 கட்சிகளையுமே அவர் கடுமையாக பாதிப்பார். அதுல சிறுபான்மையினர் ஓட்டையும் ஓரளவு விஜய் அவர்கள் எடுப்பார் என்று சொன்னால் திமுகவுக்கு தான் இதுல சேதம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல அதிமுகவுக்கு ஒரு நடுநிலையாளர்கள் ஓட் பேங்க அவர் உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறவர்கள் ஓட்டு போடணும். நமக்கு ஒரு சிறிய விவரம் 2005 விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்குறாரு, 2006 சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பட் பெரும்பான்மை கிடைக்கல திமுகவுக்கு. அந்த ரிசல்ட் எப்படிதான் அமைஞ்சிச்சு, விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8% மேல ஓட்டு பதிவை எடுத்து விட்டாலும் கூட யாருக்குமே தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு தானே அது அமைந்தது. அவ எங்கிருந்தோ அவர் 8-10% விஜய் எடுத்தாலும் கூட அது யாருக்குமே சாதகம் பாதகம் இல்லாம ஒரு இடியாப்ப சிக்கலை தான் அது உருவாக்குவதற்கான சூழல் இருக்கிறதா நான் பாக்குறேன். இடியாப்ப சிக்கல் வேற, ஸ்பாய்லர் வேற. ஆமா, நிச்சயமா அவர் ஸ்பாய்லர் தான். விஜய் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டப்ப சொல்றோம் 8% ஓட்டு எடுத்துட்டாரு முதல் தேர்தல். விஜயும் அதே அளவுக்கு எடுக்கலாம், 8-10 கூட விஜய் எடுக்கலாம். ஸ்பாய்லர் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பல கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் போயிருக்கு. 8, 10, 15, 20 விஜய் வாங்குறதோட அது முடிஞ்சு போயிடும். ஆனா இடியாப்ப சிக்கல் அப்படின்னா அங்க அது கூட்டணி ஆட்சியோ இல்ல தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி அது நகரும். மக்கள் நல கூட்டணி மாதிரி
5லிருந்து அவர் தொடங்குவார் வாக்கு சதவீதத்தை, சீட் கன்வர்ஷன் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இடியாப்ப சிக்கலை உருவாக்கிடுவாரா அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ? அது அவர் களத்தை கூர்மைப்படுத்தினால் உருவாக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவ்வப்போது மட்டுமே கள அரசியலுக்கு வருவது, மற்ற நேரங்கள்ல கள அரசியல் இல்லாமல் இருப்பது என்கிற விஜயை தாண்டி ஜனநாயகன் படத்திற்கு பின்பாவது அவர் தீவிரமா கள அரசியலுக்கு வந்தா, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் சார், 8.38% விஜயகாந்த் அவர்கள் எடுத்த பொழுது சமூக வலைதளங்களுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இல்ல. ஒரு பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு காலம் மாறி இருக்கு, தேர்தலோட வியூகம் மாறி இருக்கு. முன்பெல்லாம் இருந்த தேர்தல் கலாச்சாரங்கள்ல பெரிய மாற்றத்தை இப்ப சந்திச்சிருக்கு. சோ அதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப விஜய் களத்தை கூர்மைப்படுத்தினாதான் அது நடக்கும். இல்லைன்னா அவர் ஒரு ஸ்பாய்லரா மட்டுமே ஒரு 8% விஜயகாந்த் எடுத்துக்கிட்டா அதை விட நிச்சயமா அவர் கூட எடுப்பார். ஒரு 10% கூட தொடுவதற்கான வாய்ப்பு. அவர் களத்தை கூர்மைப்படுத்தினார்னா நிச்சயமா இடியாப்ப சிக்கல் காத்திருக்கிறது. ஆனா விஜய் அந்த கூர்மைப்படுத்துற இடத்துக்கு போவாரா என்பதுலதான் இப்ப தொடர்ச்சியா சந்தேகங்கள் நிலவிட்டு. ஓகே, நாம இப்ப இந்த பெரிய கட்சிகள் வரைக்கும் பேசணும். பாமக, தேமுதிக, விசிக இங்கிருந்தும் இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல வாக்கு சதவீதம் விஜய் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா? இல்ல, நிச்சயமா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் நல்ல பாதிப்பு இருக்கு. கிரவுண்ட்ல அதைத்தான் உணர முடியுது. பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் இன்னைக்கு விஜயனுடைய கொடி பறக்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா போக்கிரி படத்துல ஒரு பாட்டு வரும் சார், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து இதுதான் என் கருத்து அடி உதயம் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல் வரும். இது ஒவ்வொரு பட்டியல் சமூக நான் பார்த்த வரையில சொல்றேன், பல பட்டியல் சமூக கிராமங்கள்ல போக்கிரி திரைப்படத்தினுடைய இந்த பாடலை தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஸ்பீக்கர் வச்சு பாடுறதை கேட்க முடியுது. சோ விஜய் ஒரு எல்லா அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு எடுப்பார். ஏன்னா அவருக்கு இந்த ஓட்டை தான் உடைப்பாரு, இந்த சமூக ஓட்டை தான் உடைப்பாரு, இந்த ரிலிஜியன் ஓட்டை தான் உடைப்பாருங்கிற முகம் இல்ல. சரி, ரொம்ப குறிப்பா முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் ஒரு 25 முதல் ஒரு 18 முதல் 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க தான் உடைப்பார். அது திமுக அதிமுக பெருசா சேதப்படுத்தாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஓட் பேங்க் எல்லாம் பாரம்பரியமான ஓட் பேங்க் எல்லாம் 2-3 தலைமுறைகளாக அவர்களுக்கே ஓட்டு போட்டவங்க. அதே நேரத்தில் சின்ன கட்சிகளை கடுமையா பாதிக்கும். நான் சின்ன கட்சிகள் நான் குறிப்பிடல, வளர்ந்து வரும் கட்சிகள், அந்த கட்சிகள் எல்லாம் இது கடுமையா பாதிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்னைக்கு தந்தை மகன் மோதல் இருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டையும் அவர் ஈர்க்கலாம். பொதுவா அந்த பாமக ஏரியால நிறைய ரசிக மனநிலையில ஓட்டு போடுற கல்ச்சர் இருக்கு. அதுக்கு நம்ம ரிசல்ட் தான் விஜயகாந்த் அவர்களே விருத்தாச்சலம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அவருடைய முதல் தேர்தல்ல கிட்டத்தட்ட 223 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்தாங்க தேமுதிக. ஆனா அவர் மட்டும் ஜெயிக்கிறார். இவ்வளவுக்கு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய விருத்தாச்சலத்துல ஜெயிக்கிறார். அப்ப இன்னுமே நடிகர்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு மோகம் தமிழக அரசியல் களத்துல இருக்கு. நம்ம என்னன்னா சொல்லலாம், இன்னைக்கெல்லாம் அந்த கல்ச்சர் இல்ல, எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரும் வரல, ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் யாரும் வரலன்னு சொல்லலாம். பட் நடிகர்கள் மோகம் இன்னும் இருக்கிறதுனாலதான் ஒரு சாமக மாதிரியான கட்சிகளை கூட சரத்குமார பாஜக இணைத்துக் கொள்கிறார்கள். பல விஷயங்கள் அப்படி நடக்குது. சோ இன்னமும் ரசிக மனநிலையில் ஓட்டு போடுற கல்ச்சர் இருக்கதான் செய்யுது. அதனால அது விஜய் எல்லாரையுமே சேதப்படுத்துவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல சிறுபான்மையினர் ஓட்டை அவரால் எடுக்க முடிந்தால் திமுகவுக்கு தான் கூடுதல் சேதமா. சரி, ஓகே. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0